இன்றைய விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு பக்கத்தில் உள்ள கிராமம் தான் முக்குளம். இந்த கிராமத்தில் மொக்க பழனியப்பன் பொண்ணுத்தாயி அப்படின்ற தம்பதிகளுக்கு 1748ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி மகனா பிறக்கிறாரு பெரிய மருது பாண்டியர். 5 ஆண்டுகள் கழிச்சு 1753ஆம் ஆண்டு சின்ன மருது பாண்டியர் பிறக்கிறாரு. பெரிய மருது பாண்டியர் கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறதுனால வெள்ளை மருது பாண்டியர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சின்ன மருது பாண்டியர் பெரியவரை விட கொஞ்சம் உயரம் கம்மி, அதனால சின்ன மருது பாண்டியர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. மருது பாண்டியர்களோட அப்பா பழனியப்பர் பக்திமானாகவும் வீரராகவும் சிறந்து விளங்குறாரு. இவர் சேதுபதி நாட்டில் தளபதியா இருக்கிறாரு. மருது சகோதரர்கள் 2 பேருமே ரொம்ப தைரியமானவங்களாகவும் விளையாட்டில் ஆர்வம் உள்ளவங்களாகவும் வளர்றாங்க. அவங்களோட தாயார் பொன்னாத்தாள் 2 பேருக்குமே வீரர்களோட வரலாற்றை சொல்லி வளர்க்குறாங்க. ஒரு நாள் மருது சகோதரர்களுடைய அம்மா அவங்க 2 பேரையுமே அவங்க அப்பா கூட சேதுபதி நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சேதுபதி நாட்டில் இரவு வேளையில் கோட்டை கதவுகளை மூடி அதுக்கு அணையாக 5 அல்லது 6 பேர் சேர்ந்து ஒரு பீரங்கியை குறுக்க தள்ளி வைக்கிறது வழக்கம். அது மாதிரி ஒரு நாள் இரவு வச்சுட்டு படுக்கும் போது மருது சகோதரர்கள் 2 பேரும் அந்த பீரங்கியை தள்ளி வச்சுட்டு கோட்டை கதவுகளை திறந்து வைக்கிறாங்க. யார் இப்படி வச்சதுன்னு தெரியாமல் மறுநாளும் காவலர்கள் அதே மாதிரி பீரங்கியை கதவுக்கு பின்னாடி தள்ளி வைக்கிறாங்க. தள்ளி வச்சுட்டு யார் இந்த பீரங்கியை நகர்த்துறாங்க அப்படின்னு மறைஞ்சிருந்து பார்த்துட்ருக்காங்க. நடு இரவில் மருது சகோதரர்கள் அந்த பீரங்கியை தள்ளி கதவுகளை திறக்கிறாங்க. மறைஞ்சிருந்த காவலர்கள் இதை பார்த்துட்டு தளபதி மொக்க பழனியப்பர் மைந்தர்கள் தான் இவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. பழனியப்பர் வெளியூர் போயிருந்ததுனால காவலர்கள் நேராக அரசரோட கவனத்துக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அரசர் சிறுவர்களோட பலத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கண்டு வியந்து போகிறாரு. ஊருக்கு திரும்பிய பழனியப்பர் இதை கேட்டு திகைச்சு போறாரு. ஆனா அரசர் பழனியப்பரை சந்திச்சு இவர்களோட வீரத்தை பாராட்டினது மட்டும் இல்லாம சூரக்கோட்டையில இவங்க 2 பேருக்கும் போர் பயிற்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா சொல்றாரு. இதை கேட்ட பழனியப்பர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பயிற்சிக்கு பிறகு மருது சகோதரர்களை அரசர் கோட்டை பாதுகாப்பு பணிக்கு அமர்த்துறாரு. பெரிய மருது வீரத்திலையும் சின்ன மருது அரசியல் தந்திரத்துல வல்லவராகவும் திகழ்றாங்க. ஒரு நாள் அரசர் விஜய ரகுநாத சேதுபதி வேட்டைக்கு போயிட்டு ஆறுமுக கோட்டையில் தங்கியிருக்காரு. அப்போ அவரை பார்க்கறதுக்கு சிவகங்கை அரசரான தனது மருமகன் முத்து வடுகநாதரும் அரசி வேலு நாச்சியாரும் அங்கே வராங்க. அப்போ தன்னோட அமைச்சருக்கும் தளபதிக்கும் வயசாயிடுச்சு அப்படின்னும் இளமையான வீரர்கள் யாராவது சேதுபதி நாட்டில் இருந்தால் அவர்களை அழைச்சிட்டு போய் பக்குவப்படுத்தி பயிற்சி கொடுத்து அரண்மனை பொறுப்புகளில் அமர்த்தலாம் அப்படின்னு அரசர் முத்து வடுகநாதர் சொல்கிறாரு. இதை கேட்டு சேதுபதி நாட்டு அரசர் எல்லா தகுதிகளையும் உடைய மருது சகோதரர்களை அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சிவகங்கை அரசர்கிட்டையும் தளபதி பழனியப்பன் கிட்டையும் சொல்கிறாங்க. பழனியப்பர் சம்மதம் தெரிவிக்கவே மருது சகோதரர்களை முத்துவடுகநாதரும் வேலு நாச்சியாரும் ஒரு சின்ன யோசனையோட தான் சிவகங்கைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் வீரத்திலையும் பண்புலையும் பக்தியிலையும் சிறந்து விளங்கினார். நாட்டு மக்களோட நலன் தான் முக்கியம் அப்படின்ட்டு இருந்தார். நாட்டில் பஞ்சமும் பயமும் இல்லாமல் மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. ராணி வேலு நாச்சியாரும் பக்தியிலையும் போர் பயிற்சியிலையும் சிறந்து விளங்கினாங்க. ஆங்கிலம் மாதிரி நிறைய மொழிகளை கற்று வச்சுருந்தாங்க. இலக்கிய புலமையிலையும் சிறந்து விளங்கினாங்க. மன்னருக்கு அரசியல் ஆலோசனையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. மன்னர் முத்துவடுகநாதர் காளையார் கோயில் காட்டில் வேட்டையாடுற பழக்கம் அவருக்கு இருக்குது. அப்படி ஒரு முறை வேட்டைக்கு போகும்போது மருது சகோதரர்களையும் அழைச்சிட்டு போயிருந்தார். நிறைய மிருகங்களை வேட்டையாடி முடிச்சோன்னே எதிர்பாராத சமயத்தில் வேங்கப்புலி ஒன்று அரசரை தாக்குறதுக்கு வந்துச்சு. இதை கவனித்த சின்ன மருது இடையில பூந்து பாஞ்சி வேங்கையோட கட்டி புரட்டுட்டு இருந்தார். சின்ன மருதுவோட தாக்குதலால் வேங்கை புலி புதர் மறைவில் ஓடி மறைஞ்சிச்சு. அடிப்பட்ட புலி சும்மா இருக்காது அப்படின்றது பெரிய மருதுக்கு தெரியும். சமயம் பார்த்து வேங்கையோட வாலை பிடிச்சு இழுத்து தலைக்கு மேலே சுற்றி தரையில் ஓங்கி அடித்தார். அதோட வாயை பிளந்து கொன்றாரு. அந்த நிகழ்வு நடந்த இடம்தான் புலியடி தம்மம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதில் மகிழ்ந்து போன அரசர் சிறுவயல் அப்படின்ற கிராமத்தை பெரிய மருதுக்கும் புலியடி தம்மம் அப்படின்ற கிராமத்தை சின்ன மருதுக்கும் பரிசாக கொடுக்குறாரு. மருது சகோதரர்கள் இந்த பகுதியை ஜமீன்தார்களாக 1769ஆம் ஆண்டில் இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் அரசரோட அமைச்சரும் தளபதியும் வயசு மூப்பு காரணமாக இறந்து போகிறாங்க. அரசரோட தளபதியாக பெரிய மருது நியமிக்கப்படுறாரு. மதிநுட்பம் நிறைந்த சின்ன மருது அமைச்சராக நியமிக்கப்படுறாரு. ராணி வேலு நாச்சியாருக்கு சின்ன மருது போர் பயிற்சியும் கொடுக்குறாரு. இதற்கிடையில் சேதுபதி நாட்டு மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி இறந்து போகிறாங்க. தஞ்சை மன்னர் சேது நாட்டு மேலே படையெடுத்து போகிறாரு. போரில் சேது நாட்டு தளபதி இறந்து போயிடுறாங்க. தஞ்சை மன்னர் சேது நாட்டை தன்வசமாக ஆக்கிடுறாரு. இதை ஆற்காடு நவாப் கவனிச்சுட்டே இருக்காரு.
சரியா ஒரு வருஷம் கழிச்சு ஆற்காட்டு நவாப் ஆங்கிலேய தளபதி ஜோசப் ஸ்மித்தோட தஞ்சை நாட்டு மேல படையெடுக்கிறாரு. தஞ்சை மன்னரால் ஈடு கொடுக்க முடியாமல் ஆற்காட்டு நவாபுக்கு கப்பம் கட்டுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சேதுபதி நாட்டையும் திருப்பி கொடுக்குறாரு. அடுத்த வருஷம் ஜோசப் ஸ்மித் நவாபின் படை புதுக்கோட்டை தொண்டமான் உதவியோட ராமநாதபுரத்தை முற்றுகையிட்டு வெற்றி பெறாங்க. அரச குடும்ப வாரிசுகளை சிறப்படுத்தி திருச்சிராப்பள்ளிக்கு கூட்டிட்டு போறாங்க. மீதம் இருக்கிறது சிவகங்கை மட்டும்தான். சிவகங்கையையும் கைப்பற்ற நினைக்கிறாரு நவாப். ஆனால் அதுக்கு நேரடியாக போய் போரிட்டு வெற்றி பெற முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு. இதை சூழ்ச்சி முறையில் தான் சிவகங்கையை கைப்பற்றணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. ஏன்னா அரசர் முத்துவடுகநாதர் ஆற்காட்டு நவாபோட நட்புல தான் இருந்தார். ஒரு நாள் அரசர் முத்துவடுகநாதர் தன்னோட இளைய ராணியோட காளையார் கோயில் காட்டுக்கு வேட்டையாட போறாரு. ராணி வேலுநாச்சியார் மட்டும் கர்ப்பிணியா இருந்ததுனால கொல்லங்குடியிலேயே தங்கிடுறாங்க. அன்னைக்கு நவாபோட படை மங்கலம் அப்படின்ற ஊரை நோக்கி படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒற்றர்கள் மூலமா பெரிய மருதுக்கு தெரிய வருது. இதனால பெரிய மருது ஒற்றர்களை திரட்டிக்கிட்டு அந்த படையோட போய் போரிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த படையை மட்டும் வச்சுட்டு பெரிய மருதை வெல்ல முடியாது அப்படின்னு தெரிஞ்ச நவாப் குறுக்கு வழியில வேறொரு படையோட போய் காளையார் கோயில் கோட்டையை முற்றுகையிடுறான். நடு இரவுல திடீர்னு படையெடுப்பை எதிர்பார்க்காத அரசர் முத்துவடுகநாதரும் படை சிப்பாய்களும் அதிர்ந்து போறாங்க. இருந்தாலும் அரசர் முத்துவடுகநாதரும் கோட்டை வீரர்களும் சீறி பாஞ்சு போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுல முத்துவடுகநாதர் இறந்தும் போறாரு. உயிர் சேதமும் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த செய்தி சின்ன மருதுக்கு போய் சேருது. சின்ன மருது உடனே கொல்லங்குடியில தங்கி இருக்கிற ராணி வேலுநாச்சியாரை காப்பாற்றுறதுக்கான துரிதமான நடவடிக்கையை எடுத்துட்டு இருக்காரு. மங்களத்துல போர் செஞ்சுட்டு இருக்க பெரிய மருதுக்கும் இந்த செய்தி போகுது. வேலுநாச்சியாரை காப்பாற்றுறதுக்கும் சிவகங்கையை திருப்பி மீட்கிறதுக்கும் ஆலோசனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அரசியை காப்பாற்றணும், அதுக்கப்புறம் ஆங்காங்கே ரகசியமா படை திரட்டி நாட்டை காப்பாத்துறது அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. 1772 முதல் 1780 வரை மறைவு வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. இந்த நிலையை நினைச்சு அரசி வேலுநாச்சியார் ரொம்ப மனவேதனை அடைஞ்சாங்க. இந்த நிலையில அரசி ஒரு பெண் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. வெள்ளச்சி அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் மருது பாண்டியர்கள் வேலுநாச்சியாருக்கு ஆதரவாக சிவகங்கை சீமையில் உள்ள வெவ்வேறு சீமைகளுக்கு போய் அங்கே நடந்த விவரங்களை பொதுமக்களுக்கு சொல்கிறாங்க. பொதுமக்களை நவாபுக்கு எதிராக புரட்சி செய்யுமாறு கூப்பிடுறாங்க. அப்போது மைசூர் மன்னர் ஹைதர் அலியோட உதவி வேலுநாச்சியாருக்கு கிடைக்குது. உருது மொழியை சரளமாக பேச தெரிஞ்சவங்க வேலுநாச்சியார். அதனால தான் விருப்பாச்சிப்பாளையத்தில் தங்கியிருந்த வேலுநாச்சியார் திண்டுக்கல் கோட்டையில் தங்கியிருந்த ஹைதர் அலியை பார்த்து ஆங்கிலேயருக்கு எதிராக உருது மொழியில் விலைக்கு பேசினாங்க. வேலுநாச்சியாரோட திறமையை பார்த்த ஹைதர் அலி வேலுநாச்சியாருக்கு உதவி செய்கிறதா வாக்கு கொடுக்குறாங்க. தன்னோட தளபதிகளில் ஒருத்தரான தாண்டவராயன் மூலமாக கடிதம் ஒன்று எழுதுகிறாங்க வேலுநாச்சியார். அந்த கடிதத்தில் 5000 குதிரைகளும் 5000 குதிரை வீரர்களும் இருந்தால் போரிட்டு 2 சமஸ்தானங்களை ஆற்காட்டு நவாப்டேருந்து நம்ம மீட்டுக்கலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த கடிதத்தில் ஹைதர் அலியும் நீங்கள் கேட்ட படைகளை திண்டுக்கல் கோட்டைக்கு வந்து பெற்றுக்கோங்க அப்படின்னு பதில் கடிதம் எழுதுறாரு. இதற்கிடையில் நவாப் சிவகங்கை அப்படின்ற பேரை உசைன் நகர் அப்படின்னு மாற்றி வச்சிருந்தாரு. இது மக்களுக்கு பிடிக்கல. மக்கள் எல்லாரும் ராணி வேலுநாச்சியாரோட வருகைக்காக ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க. சிவகங்கை நகரை கைப்பற்றுறதுக்காக சின்ன மருது பெரிய மருது தலைமையில் படத்திரட்டி போர் நடந்தது. 1780ஆம் ஆண்டு திண்டுக்கல் கோட்டையில் இருந்து சிவகங்கை சீமைக்கு புரட்சிப்படை சீறி பாஞ்சது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க போர்க்களத்தில் தான் குயிலி அப்படின்ற முதலாவது தற்கொலைப்படை போராளி வரலாற்றில் இடம் பிடிக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் வெடிப்பொருட்கள் வச்சிருக்க குடோனில் நெருப்போட பாஞ்சி புது சரித்திரத்தையே படைக்கிறாங்க குயிலி. தன்னோட உயிரையும் தியாகம் பண்ணுறாங்க. இது ஆங்கிலேயருக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது. சின்ன மருது பெரிய மருது வேலுநாச்சியார் ஹைதர் அலியோட படைகள் எல்லாம் சேர்ந்து போரிட்டதில் காளையார் கோயிலை கைப்பற்றினாங்க. வேலுநாச்சியார் தன் கணவனை கொன்ற ஜோசப் ஸ்மித்தை தோற்கடிக்கிறாங்க. இந்த போரில் வேலுநாச்சியார் மாபெரும் வெற்றி பெறாங்க. சரியா 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் வேலுநாச்சியார் சிவகங்கை அரண்மனையை அடைஞ்ச போது மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் வரவேற்றாங்க. வேலுநாச்சியார் சிவகங்கை சீமையை மருது சகோதரர்கள்ட்ட ஒப்படைக்க விரும்பினாங்க. ஆனால் மருது சகோதரர்கள் இதை ஏற்றுக்கல. ஆனால் வேலுநாச்சியார் அவர்கள் எனக்கு அப்புறம் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் உங்களால் தான் நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி மருது சகோதரர்களை சம்மதிக்க வச்சாங்க. மருது சகோதரர்கள் நல்லாட்சி புரிஞ்சதுனால மக்கள் அவங்கள மாமன்னர் மருது பாண்டியர்கள் அப்படின்னு அழைச்சாங்க. இவர்கள் 1780 முதல் 1801 வரை சிவகங்கை சீமையில் நல்லாட்சி புரிஞ்சாங்க. இவங்க ஆட்சி செஞ்ச காலத்தில் நிறைய கோயிலை சீரமைச்சு திருப்பணியும் செஞ்சாங்க. வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள்ட்ட ஆட்சியை ஒப்படைச்ச சிறிது காலத்திலேயே இறந்தும் போகிறாங்க.
மருது சகோதரர்கள் வேலையும் கம்பையுமே ஆயுதமாக வச்சுருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்த 12,000 வீரர்களை வச்சு நவாபை ஓட ஓட விரட்டினாங்க. மருது சகோதரர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனோட ஒரு நல்ல நட்பு வச்சுருந்தாங்க. தஞ்சாவூர்லேருந்து திருநெல்வேலி வரையும் மாபெரும் அரசியல் கூட்டணி ஒன்று அமைச்சு ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை தொடங்கி வச்சாங்க. 1799ஆம் ஆண்டு கயத்தாரில் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்படுறாரு. கட்டபொம்மன் அவர்களோட தம்பி ஊமதுரைக்கு மருது சகோதரர்கள் அடைக்கலம் கொடுக்குறாங்க. இதனால் ஆங்கிலேயர்கள் 1801ஆம் ஆண்டு சிவகங்கை மீது போர் தொடுக்கிறாங்க. இந்த போர் 150 நாட்கள் இடைவிடாமல் நடந்துகிட்டு இருந்துச்சு. சிவகங்கை அரண்மனையை ஆங்கிலேயர் கைப்பற்றுறாங்க. அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்து போர் செஞ்சிட்டு இருக்காங்க. இதற்கிடையில் சின்ன மருது திருச்சி பிரகடனம் ஒன்று அறிவிக்கிறாரு. அதை ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதுபடி மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டம் நடத்தணும் அப்படின்னு தெரிவித்தாங்க. ஆங்கிலேயர்கள் காளையார் கோவிலை கைப்பற்றியதுக்கு முக்கிய காரணமே மருது பாண்டியர்களை சிக்க வைக்கிறதுக்கு தான். ஆனால் மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர்கள்ட்ட பிடிபடவே இல்லை. அடுத்த கட்டமாக ஆங்கிலேயர்கள் மருது பாண்டியர்களோட உறவினர்கள் நண்பர்கள்னு தேடி தேடி கொலை செஞ்சாங்க. மருது பாண்டியர்கள் காளையார் கோயிலில் இருந்தும் வெளியேறி காட்டுக்கு போய் அங்கிருந்து போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கிடையே ஆங்கிலேயர்கள் மருது பாண்டியர்களை காட்டித்தரவங்களுக்கு பொற்காசுகளும் அரச பதவியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரச பதவிக்கு ஆசைப்பட்டு மருது பாண்டியர்களோட படை வீரர்கள் சில பேர் அவங்க இருக்கிற இடத்த காட்டி கொடுக்குறாங்க. மருது பாண்டியர்கள் காளையார்மங்கலம் காட்டில் இருக்காங்க அப்படின்னு ஆங்கிலேயருக்கு தெரிய வருது. பெரும் படையோட பீரங்கியோட காளையார்மங்கலம் காட்டுக்கு ஆங்கில படை போகுது. மருது பாண்டியர்கள் படைக்கு வாழ்வா சாவா அப்படின்ற உணர்வோட போராடிட்டு இருக்காங்க. பல நாளாக தூக்கம் உணவு எதுவும் இல்லாதனாலையும் காடு மேடு அப்படின்னு ஓடி அலைஞ்சதுனாலையும் மருது பாண்டியர்களோட உடல்கள் களைச்சு போயிருந்தது. காளையார் கோயில் கோபுரங்களுக்கு எதிரே பீரங்கியை அமைச்சு வச்சிருந்தாங்க ஆங்கிலேயர் படை. மருது சகோதரர்கள் சரணடையலைனா பீரங்கியை வச்சு காளையார் கோயில் கோபுரத்தை இடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. தாங்கள் கட்டிய கோயிலோட கோபுரம் தகர்க்கப்படுறத விரும்பாத மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர்கிட்ட சரணடைஞ்சாங்க. மருது பாண்டியர்களுக்கு தூக்கு தண்டனை அறிவிச்சது ஆங்கிலேய அரசு. மருது பாண்டியர்களை தூக்கில் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு ஆங்கிலேயர்கள் கேட்குறாங்க. அதற்கு மருது பாண்டியர்கள், எங்களுக்கு நீங்கள் எந்த தயவும் காட்ட வேண்டாம். நாங்கள் எங்களோட நாட்டை காப்பாற்றுறதுக்காக உங்களோட போர் செஞ்சோம், தோத்தும் போயிட்டோம். எங்கள் உயிரை பறிக்கும் உரிமை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் எங்கள் உயிரோட ஏன் இந்த குழந்தைகளோட உயிரையும் கொல்றீங்க? குழந்தைகளை மட்டும் விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களோட உடல்களை காளையார் கோயிலில் நாங்கள் கட்டிய கோபுரத்துக்கு கீழே புதைச்சிடுங்க. இது எங்களோட மரண சாசனமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் தைரியமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இது நாள் வரை எழுத்து மூலமாகவும் ஓலை மூலமாகவும் வாய்மொழி மூலமாக கொடுக்கப்பட்ட மானியங்கள் தொடர வேண்டும். மக்களுக்கு எந்த துன்பமும் இழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்களோட மன உறுதியையும் நாட்டு மக்கள் மேலே உள்ள அன்பையும் வெளிப்படுத்துது. ஆங்கிலேயர்கள் அனைத்தும் வழங்கப்படும் அப்படின்னு உறுதியளிக்கிறாங்க. 1801ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி மருது பாண்டியர்களை திருப்பத்தூரில் தூக்கில் போடுது ஆங்கிலேய அரசு. இவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் சேர்த்து மொத்தம் 500க்கும் மேற்பட்ட மன்னர் குடும்பத்தாரையும் தூக்கில் போடுறாங்க. மருது பாண்டியர்களோட சொந்த ஊரான நரிக்குடி அப்படின்ற கிராமத்தில் அவங்களுக்கு சிலை எடுத்து இன்னமும் மக்கள் அவங்கள கடவுளாக வழிபட்டுட்டு வராங்க. மருது சகோதரர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துலையே அவங்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி அவங்களோட சிலையும் நிறுவி இன்னமும் வழிபட்டுட்டு வராங்க. தூக்கிலிட போகிற அந்த நொடியில் கூட ஒரு துளி பயமும் பதட்டமும் இல்லாமல் மரணத்தை வீரத்தோடு ஏற்றுக்கிட்ட அந்த வீர சகோதரர்களோட வீரமும் புகழும் காலம் கடந்து நிலைச்சு நிற்கும்.